ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை வீடியோ. இன்றைய பட விமர்சன நிகழ்ச்சியில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் ஐடென்டிட்டி என்ற படத்தின் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது ஐடென்டிட்டினா என்ன அப்படின்னா, ஒருத்தனோட ப்ரூஃபு, அவன் வந்து எப்படியெல்லாம் அவன் இருந்தான், எப்படியெல்லாம் அவன் வளர்ந்தான் அப்படிங்கிறதான் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் நம்ம ஹீரோவோட ஐடென்டிட்டி வந்து நம்ம விஜயோட லியோ படத்தில் எப்படி நான் தாண்டா லியோ அப்படின்னு கடைசி வரைக்கும் இழுத்து சொல்லுவானோ, அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப்-அன்-ஹவர்லேயே நான் தாண்டா லியோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் வந்து வச்சுருப்பாங்க. அதில் எப்படி படத்து பேரும் லியோ, விஜய் தான் லியோன்னு தெரிஞ்சும் கிளைமேக்ஸில் வந்து நான் தாண்டா லியோன்னு எப்படி முடிப்பாரோ அந்தளவுக்கு முடியல. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து நான் தாண்டா லியோ அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தோட ஹீரோ சொல்லியிருப்பார். போங்கடா. இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, த்ரிஷா இந்த படத்தில் இருக்காங்க, பயங்கரமான ஆக்ஷன்லாம் நடக்கும் அப்படிங்க யாரெல்லாம் நம்பி போகிறீங்களோ அவங்க தலையில் வந்து ஒரு துண்டை போட்டு தான் நீங்கள் வெளியே வரணும். ஏன்னா அந்த மாதிரி எந்த சீனுமே இல்லை. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லப்போனால், இந்த படத்தில் வந்து டொவினோ தாமஸ் தான் ஹீரோவா இல்லை வினய் தான் ஹீரோவாங்கிறது தான் இந்த படத்தோட மெயின் ட்விஸ்ட்டாக இருக்குது. த்ரிஷாவோட ரோலில் வந்து அவங்க மட்டும் தான் நடிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் கிடையாது. இந்த உலகத்தில் யாரை வேணால் கூட்டிகிட்டு வந்து நான் அந்த ரோலில் நடிக்க வைக்கலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ரோல் தான் அது. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் ஹீரோவோட ஐடென்டிட்டி என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி வில்லன் விநாயக், அதாவது டாக்டர் படத்தில் வர்ற மாதிரி விநாயக், அவரோட ஐடென்டிட்டி என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். கடைசியில் ஒரு ஆக்ஷன் வந்து ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஆக்ஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலாக ஆக்ஷனாக என்னன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஐஎம்டிபி ரேட்டிங்கை மட்டும் வச்சு இந்த படத்தை பார்க்காதீங்க, அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துடாதீங்க அப்படின்னு தெரிவித்துக்கொண்டு மூவி ரிவ்யூ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.